ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் அழைச்சிட்டு வீரா வந்து ராமச்சந்திரனோட வீட்டுக்கு வராங்க. கண்மணி அதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாமாட்ட சொல்லி நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இவன் என்னென்னா இந்த மாதிரி நேரத்தில் ரெண்டு பேரும் வந்து மாலையங்கழுத்தமாக நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து வள்ளியம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வள்ளி அங்கே வராங்க. பார்த்ததுமே ஓஹோ இவ்வளோ சீக்கிரத்தில் வீரா மனசு மாதிரி வந்துட்டாளா, நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. வள்ளியம்மா நாங்கள் வாசலில் எவ்வளோ நேரம் தான் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கிறதுக்கு, எங்களுக்கு ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போங்க அப்படின்னு வீரா சொல்லவும் இதை கேட்டதுமே கண்மணியும் பாக்கியமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க, என்ன கண்மணி வாசலே நின்றுட்டு இருக்கிற, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணியை தள்ளி விட்டுட்டு வள்ளி வீட்டுக்குள்ளே போய் ஆரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு வீராவுக்கும் மாறனுக்கும் வந்து ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணியும் பாக்கியமும் ஒன்று முறையாக முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்கியம் சொல்கிறாங்க, என்ன கண்மணி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து விவாகரத்து பண்ணுறதுக்காக வக்கீல வரவழைச்சு நீ பேசிகிட்டு இருக்கிற, இவன் என்னென்னா இந்த மாதிரிக்கு மாறன் அழைச்சிட்டு வந்திருக்கிறா, இங்கே என்னதான் நடக்குன்னு தெரியல, ஒருவேளை மாறன் ஏதாவது மிரட்டி எடுத்து வீராவை அழைச்சிட்டு வந்துருப்போன்னு அப்படிங்கும்போது அதுதான் தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அம்மாவும் இதை பற்றி எதுவுமே சொல்லலை, என்னதான் நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து வீராவோட கையை பிடிச்சிட்டு அவங்க வந்து ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போகிறாங்க. வீரா இங்கே என்னதான் நடந்துட்டுருக்கு, அந்த மாறன் வந்து உன்னை மிரட்டி எடுத்து ஏதாவது இங்கே கூட்டிகிட்டு வந்தானே அப்படிங்கும்போது என்னது மாறன் வந்து என்ன மிரட்டுறதா, இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு தெரியும், நீ வந்து கண்டிப்பாக கேட்க மாட்டேன்னு தெரியும், அப்புறம் எப்படி நீங்கள் வந்த, அதனால தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, இது எதுக்கு நீ வந்து ரூமுக்குள்ளே வச்சு என்னை கூப்பிட்டு கேட்டுக்கணும், நீ வந்து வா ஹாலில் வச்சு நீ கூப்பிட்டு என்ன கேட்கலாமே அப்படிங்கும்போது என்ன வீரா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, இந்த மாதிரி விஷயத்த உன்னை தனியாக தான் அழைச்சி கேட்க வேண்டியது நிலமை, அதனால தான் உன்னை தனியாக கூப்பிட்டுட்டு வந்தேன், அவங்க முன்னாடி வச்சு இதெல்லாம் பேச முடியுமா என்ன அப்படிங்கும்போது பேசுறதுக்கு என்ன இருக்குது, நான் என்னுடைய புகுந்த வீட்டுக்கு தானே வந்திருக்கிறேன், அதனால் என்ன இருக்குது, அவர் என் கழுத்தில் தாலி கட்டினது எல்லாருக்கும் முன்னாடி தானே தாலி கட்டி இருக்கிறாரு, நான் என்னமோ ஓடி வந்த மாதிரிக்கு நீ வந்து என்னை ஒழிச்சு வச்சு நீ கேட்டுட்டு இருக்கிற, வா நான் ஹாலுக்கு வந்து இதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கண்மணியை அழைச்சிட்டு ஹாலுக்கு வராங்க. இப்போ கேளு, நீ கேட்குற கேள்வி கேளு, நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ ராமச்சந்திரன் பார்க்குறாங்க, என்ன வீரா நீ வந்து மாறனை அழைச்சிட்டு இங்கே வந்திருக்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது மாறன் ஏதாவது வந்து உன்னை வந்து மிரட்டி எடுத்து அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கானா அப்படிங்கும்போது என்னங்க நீ மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, மாறன் மிரட்டினா நான் பயந்துருவேனா என்ன அப்படிங்கும்போது ஆமாம் வீரா நீ அப்படி பயப்படக்கூடிய ஆள் கிடையாது, ஆனால் என்னம்மா நடந்துச்சுது, உன் மனசு மாறிட்டு நீங்கள் வந்திருக்கிறியே அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படிங்கும்போது ஆமாம் நான் எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் இருக்க முடியும், என்ன இருந்தாலும் சரி மாறன் வந்து ஊரறிய என் கழுத்தில் தாலியை கட்டி இருக்கிறாரு, என்ன இருந்தாலும் நான் எங்கள் வீட்டில் இருக்க முடியாதுல்ல, அதனால தான் நான் வந்து மாறன் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்து நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலேயே இது நீ தான் பேசுறியா வீரா அப்படிங்கும்போது ஆமாம் நான் தான் பேசுகிறேன், நான் வந்து மாறனோட வாழணும்னு சொல்லி முடிவெடுத்து தான் நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ராமச்சந்திரன் வந்து வள்ளியை கூப்பிட்றாங்க. வள்ளி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, என்ன இருந்தாலும் சரி தான் அவன் வந்து இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினது தப்புன்னு தான், ஆனால் வந்து வீராவே மனசு மாதிரி இங்கே வந்திருக்கும் போது அதுக்கு வந்து நான் மரியாதை கொடுப்பேன், அதை நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து வள்ளிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ கண்மணி வந்து பார்க்குறாங்க, என்ன வீரா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா என்ன, இவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக நீ வந்திருக்கிறியே, உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சி போச்சா அப்படின்னு கண்மணியும் அவங்க அத்தையும் கேட்கும் போது அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், நீ என்ன இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நீ உன் புருஷ வீட்டில் வாழ்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறேன், அதே மாதிரிக்கு தான் நானும் என் புருஷன் கூட வாழ்கிறதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன், இல்லை என்ன தப்பு வேண்டி கிடக்குது அப்படிங்கிறாங்க. என்ன வீரா நீ உன்னுடைய பேச்சு எதுவுமே சரியில்லையே, உன் மனசை வந்து யாராவது வந்து பேசி ஏதாவது மாற்றிட்டாங்களா அப்படிங்கும்போது என் மனசை மாற்றுறதுக்கு யாரால முடியுமா என்ன அப்படிங்கும்போது ஆமாம் கண்டிப்பாக முடியாது, ஆனால் எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வீரா வந்து வள்ளியை கூப்பிடுறாங்க. என்ன வீரா அப்படின்னு சொல்லி வள்ளி கேட்கும்போது என்ன வள்ளியம்மா கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு பால் பழம் கூட தர மாட்டிங்களா என்ன, சொல்லப்போனால் எனக்கு இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் அதுக்காக ஏற்பாடு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்கவும் இது கேட்டதுமே வள்ளி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. வீரா இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு மாறன் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணியும் பாக்கியமும் அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு, என்ன வீரா பேசுகிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க.